ஈன்ற தாய் தந்தை முதற் கன்னி சித்தர் திருவடிகளை வணங்கி உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் 153 வேளாளர் குல மக்களுக்கும் அகில உலக வேளாளர் மக்கள் கட்சியின் கொற்கை சிவமணி யூடியூப் சேனல் வழியாக அயலக தமிழர் தினத்தன்று சென்னையில் நடைபெற்ற தமிழக அரசினுடைய அயலக தமிழர் தினம் தன்று வர்த்தக மையத்தில், நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் அனைத்து நாட்டிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்கே வந்து சங்கமித்து தமிழுடைய வளர்ச்சி, தமிழுடைய ஒற்றுமைக்காண்டி உள்ள செய்தியை பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த விழாவிலே உலக தமிழ் தேவார இசை விழாவிற்கு அழைப்பு கொடுப்பதற்காண்டி புனிதவதி சித்தர் சாமிக்காட்டு மடமும் 153 வேளாளர் கூட்டம் இணைந்து நடத்தும் உலக தமிழர் தேவார இசை விழாக்கு ஜாதி, மத, மொழி, நாடு கடந்து அழைப்புதல் கொடுப்பதற்காண்டி ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்களுக்கும் நேரடியாக சந்தித்து அழைப்பு கொடுக்க சென்றிருக்கின்றோம். அந்த வகையிலே ஒவ்வொரு நாட்டினுடைய கொடியிலும் அங்கே அமைத்திருக்கிறது. முதல்ல அந்த நாட்டினுடைய கொடிகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக கொற்கை சிவமணி என்ற யூடியூப் சேனல் வழியாக அந்த நாட்டினுடைய கொடிகளுக்கு மரியாதை செலுத்தி அந்த நாட்டினுடைய சங்கங்களுடைய அமைத்திருக்கக்கூடிய அரங்கத்திற்கு செல்ல இருப்பதற்கு முன்பு நம்மளுடைய சென்னை மண்டல செயலாளராக இருக்கக்கூடிய சிவானந்தம் அவர்களையும் அழைத்து அந்த விழாவுக்குள்ளே அரங்கத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக எல்லா நாட்டினுடைய கொடிகளுக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக அங்கே அகில உலக வேளாளர் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய கொற்கேஸ்வரன் அடியனும் மண்டல செயலாளராக இருக்கக்கூடிய சிவானந்தன் அவர்களும் அங்கே சென்று அவர்களுக்கு அழைப்பு கொடுப்பதற்காக செல்வதற்கு முன்பு முகப்பில் இருக்கக்கூடிய அந்தந்த நாட்டினுடைய கொடிகளுக்கு மரியாதை செலுத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த நிகழ்வை கொற்கை சிவமணி என்ற யூடியூப் சேனல் வழியாக உலக தமிழர்களுக்கும் 153 வேளாளர் குல மக்களுக்கும் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஜனவரி மாதம் 12ஆம் தேதி அயலக தமிழர் தினமாக தமிழ்நாடு அரசு கொண்டாடுகிறது. ஒவ்வொரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்களும் தமிழர்களும் இந்த அரங்கத்திலே கலந்து கொண்டு எல்லாரும் சங்கமிக்கக்கூடிய ஒரு செயலை சீரும் சிறப்போடு தமிழக அரசு செய்திருக்கிறது. அந்த தமிழக அரசிற்கு அகில உலக வேளாளர் மக்கள் கட்சியின் சார்பாகவும் புனிதவதி சித்தர் சாமிக்காட்டு மடமும் 153 வேளாளர் கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் உலக தமிழர் தேவார இசை விழா குழுவின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.